Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 டக்குனு எல்லாமே நடந்துருச்சு. நானே எதிர்பார்க்கலனா பாரு. ஆக்டிங்ல நீ வேற லெவல் மல்லி. உனக்கு செம்ம ஃபியூச்சர் இருக்கு. உனக்கு தெரியுமா? வெண்பா அவளுக்கு அம்மாவே வேணான்னு சொல்லிட்டா. எஸ் எஸ் எஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. இதே மாதிரி 1 வீக் செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், ஆட்டோமேட்டிக்கா உன சுத்தமா வெறுத்துருவா. இன்னைக்கு வேணான்னு சொன்னவ அப்புறம் நிரந்தரமாவே அம்மா வேணான்னு சொல்லிருவா. நீ முதல்ல கை கொடு, கைய கொடு கூட. You have done a great job. வெண்பா என்ன நிஜமாவே வெறுத்துட்டான்ல? சூப்பருங்க. பின்ன என்ன மாதிரி ஆக்டிங் கொடுத்தா? அவ சும்மா ஆடி போயிட்டால்ல. இப்படி ஒரு அம்மாவோட காலம் தள்ள முடியாதுன்னு அவ ஒரு முடிவுக்கே வந்துட்டா. You have done a great job மல்லி. Bye. வெண்பாவே அம்மா வேண்டான்னு சொன்ன பிறகு இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? மல்லி, இந்த மல்லி காஃபி எடுத்துக்கோ. நீ மதியமும் சாப்பிடலம்மா, அட்லீஸ்ட் இந்த காஃபியாவது குடி. விடுங்கம்மா. அவ முடிவு பண்ணிட்டானா நம்ம என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. நீ இந்த வீட்டை விட்டு போற நிலைமை வராதுன்னு நினைச்சேன். இப்ப என்ன? இன்னைக்கு போகலன்னா 2 மாசம் கழிச்சு போகணும். ஆனா ஒரு விதத்துல இப்படி சட்டுன்னு நான் கிளம்புறது நல்லதுதான். வெண்பா மேல நீ அவ்வளவு பாசம் வச்சிருக்க, அப்புறம் எப்படி நீ அவளை வெறுக்க வைப்ப? உன்னால அது முடியவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா உன் வேலையில நீ ஜெயிச்சிட்ட, நான் தான் தோத்துட்டேன். நீங்க ஆட்டோ வர சொல்லிடுங்கம்மா. பாப்பா ஸ்கூல் விட்டு வர நேரமாச்சுல்ல, நாங்க அவளை பார்த்துட்டு கிளம்பிடுறோம். வர நேரம்தான், ஆனா ஆட்டோலாம் வேணாம், விஜயவே டிராப் பண்ண சொல்றேன். ஹாய் சுனூர், வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்க வெண்பாவை பார்த்துட்டு கிளம்புறோமா? வெண்பா ஓடாத, நில்லு. வெண்பா, வெண்பா நில்லுமா. வெண்பா, மல்லியம்மா, I love you. மல்லியம்மா. வெண்பா, வெண்பா, காலையில மல்லிகை பேட் மம்மி, எனக்கு அம்மா வேணான்னு சொன்ன. எனக்கு அம்மா வேணும் டாடா. என்ன வெண்பா? டாடா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது தெரியுமா? குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உட்காருங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பத்தி பேச போறோம். நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு நல்ல விஷயங்களை கத்து கொடுக்கும். முதல்ல யார் சொல்ல போறீங்க? ரித்திகா, நீ சொல்லு. மார்னிங் 8 o'clock ஏஞ்சேன் மிஸ். அவசரமா குளிச்சிட்டு வந்தேன். அம்மா நூடுல்ஸ் ஊட்டி விட்டாங்க. பேக் எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். 8 o'clock தான் எந்திரிச்சியா? ஆமா மிஸ். சீக்கிரமா எந்திரிச்சா ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு வேலை பார்க்கலாம் தெரியுமா? உலகத்துல எவ்வளவு அழகான கலர்ஸ்லாம் பார்க்கலாம் தெரியுமா?
டெய்லி காலையில எந்திரிச்சாதான் நம்மள சுத்தி இருக்கிற வானம், சூரியன், செடிங்க, மரங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்பதான் நம்ம மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில ஆரஞ்சு கலர்ல சூரியன் வரும், மத்தியான வேளையில மாறிடும், சாயங்காலம் வானம் எல்லோ அண்ட் ரெட்டிஷா மாறும். இதெல்லாம் பாக்குறது தான் லைஃப்ல இருக்கிற குட்டி குட்டி சந்தோஷங்கள். இனிமே சீக்கிரம் எழுந்துக்கணும், ஓகேவா? ஓகே மிஸ். மிஸ் நான் சொல்றேன். சொல்லு. 7 o'clock எழுந்திரிச்சேன். குட், வெரி குட். மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்? அம்மா பொங்கல் செஞ்சாங்க, எனக்கு பிடிக்காது. அப்பா பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க, அப்புறமா ஒரு ஜூஸ். ஓகே, குட். உட்கார். ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதை விட ஃப்ரூட்ஸா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேற யாராவது சொல்றீங்களா? ஸ்வேதா நீ சொல்லு. ஸ்கூல் பஸ் வரதுக்கு 10 minutes முன்னாடி தான் நான் எந்திச்சேன் மிஸ். கடகடன்னு குளிச்சிட்டு கிளம்பி வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல மிஸ். பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாதுமா. அசெம்பிளில ரொம்ப நேரம் நின்னா மயக்கம் வந்துரும். சரி உட்கார். வெண்பா நீ சொல்லுமா. சொல்லு வெண்பா, எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? 5 o'clock அம்மா எழுப்பி விட்டாங்க மிஸ். வெரி குட். அப்புறமா ஸ்கிப்பிங் ஆட வச்சாங்க. ஸ்கிப்பிங்கா? வெரி குட். ஸ்கிப்பிங் ஆடி முடிச்சிட்டு பச்சை தண்ணில குளிக்க வச்சாங்க. அப்புறம் வெண்பா? இதெல்லாம் விட வஸ்டா ஒன்னு நடந்துச்சு மிஸ். வஸ்டாவா? கஞ்சி கொடுத்தாங்க மிஸ். என்ன கஞ்சி வெண்பா? அதையே வஸ்ட்ங்கற? அது சத்து மாவு கஞ்சி மிஸ். ஆல் ஆஃப் யூ சைலன்ஸ். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? எல்லாரும் வெண்பாக்கு கிளாப் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் சொன்னதுல பெஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் வெண்பாவோடது தான். அதனால தான் கிளாப் பண்ண சொன்னேன். மிஸ் நிஜமாவா? ஆமா வெண்பா, இயர்லியா தூங்க போயிட்டு இயர்லி மார்னிங் எழுந்துக்கிறது நல்ல பழக்கம். அது மட்டும் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் பச்சை தண்ணியில குளிக்கணும். உடம்புல இருக்கிற நரம்புக்கெல்லாம் அதுதான் நல்லது. மார்னிங் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், இல்லனா வெண்பா சொன்ன மாதிரி ஸ்கிப்பிங், இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்கணும். நம்ம உடம்புக்கு எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி சத்து மாவு கஞ்சி, சிறுதானிய கஞ்சி குடிக்கணும். இதையெல்லாம் நம்ம மறந்துட்டோம். நம்ம ஊர்ல நம்ம நிலத்துல கிடைக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப நல்லது. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? அதனால இது எல்லாத்தையும் வெண்பா தான் கரெக்டா செஞ்சிருக்கா. அவளுக்கு இன்னொரு தடவை எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? உங்க அப்பாவா? நோ மிஸ், எங்க அம்மா. அம்மாவா? உனக்கு தான் மம்மி இல்லன்னு சொல்லுவியே. எனக்கு புது மம்மி வந்திருக்காங்க மிஸ். அவங்க தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. வெரி குட், வெரி குட். வெண்பாவோட அம்மாவுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நீ வீட்டுக்கு போய் கிளாஸ்ல எல்லாரும் அவங்களுக்காக கிளாப் பண்ணணும்னு சொல்லுவியா? ஓகே மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெண்பா மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சு அவ பண்ண மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும். உட்கார் வெண்பா. கிளாஸ்ல இது வரைக்கும் எனக்கு குட் நேம் கிடைச்சதே இல்ல. இப்ப கிடைச்சிருக்கு தெரியுமா? அதெல்லாம் யாரால? மல்லியம்மாவால. சாரி டாடா, நான் தான் கோவப்பட்டு அம்மா வேணான்னு சொல்லிட்டேன். நீங்களா சொல்லிருக்கலாம்ல, அம்மா நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு. என் கிளாஸ்லயே எனக்கு தான் பெஸ்ட் அம்மா கிடைச்சிருக்காங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க தெரியுமா? என் மிஸ் கூட உனக்கு நல்ல அம்மா காட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இப்ப நினைச்சா கூட ஜில்லுன்னு இருக்கு. கையை புடிச்சு பாருங்களேன். புடிச்சு பாருங்க டாடா.